மாதிரி கண்ணால தண்ணி தான் வந்து கொண்டிருக்கு. ஏன் இப்படி அழுறீங்க, என்ன காரணம்? பொம்பளை பிள்ளை செய்ய அப்ப அந்த உங்களோட மகள் வந்து இப்ப பெண்ணா இருந்து வெளிநாடு போய் உங்களை பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது அழுகையா வருது என்ன? சரி, இந்த இதையும் பாருங்க. 2 சாரி, பச்சை கலர், சிவப்பு கலர். தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஓகேங்க, இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு சிஸ்டர் எங்களை தொடர்பு கொண்டு தன்னோட அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க பிறந்த நாள் அன்று. அதனால நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகேங்க, தொடர்ச்சியாக பாருங்க. எங்க ரினுங்க ரினு என்ன மாதிரி ஓமண்ணா என்ன இப்படி பார்த்து என்ன இருக்கு வரியாண்ணா பார்க்கணும் இருக்கு. அது வந்து கிஃப்ட் இது வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது, பிரிச்சு பார்க்கணுமா? அது நம்ம அங்க பிரிச்சு பார்ப்போம். சரியா, இது நம்ம கொடுக்க போற கிஃப்ட்டுகள் தானே. சரி, ஓகேங்க. இப்ப மழையும் பெய்து கொண்டிருக்கு. இப்ப அப்படி காட்டுங்கடத. இப்ப வாகரை பிரதேசத்துக்கு நிறைய உதவி திட்டங்கள் எல்லாம் முதல்ல செய்திருக்கு. இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம். ஓகே, இந்த சர்ப்ரைஸை வெற்றிகரமாக முடிப்போம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இது போன்ற உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. சரி, வாங்கம்மா, உங்களுக்கு தான் இன்றைய பிறந்த நாள். என்ன இன்றைய தினம் பிறந்த நாள், அதனால இந்த மிக்கி இப்போ மிக்கி மோஸும் அடுத்த கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி. சரியா, ஒருவங்க அனுப்பி வைக்கிறாங்க. யார நினைக்கிறீங்க? அது யாரா இருக்கும்? கண்டுபிடிக்கலாம் இருக்கு யாரண்டு? உண்மையதானா? சொல்லுங்க, அப்ப யாரு பேரு சொல்லுங்க. கண்டுபிடிக்கலாம் இருக்கு யாரு? அது நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், கொஞ்சம் போதான் சொல்லலாம், உடனே சொல்லலாம் தானே. எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். அப்ப சொல்லுங்க. அப்ப 5 பேர் சொன்ன அதுல இருந்து சாய்ஸ் பண்றது கஷ்டமா, அதுல இருந்து எடுக்கிறது கஷ்டம். ஆரண்டு பாருங்க, சொல்லுங்க, அவன் யோசிங்க. அவன் யாரு செய்தது? கூட யோசிக்கிறீங்க. யாராவது பேரை சொல்ல தானே வேணும். ஃபர்ஸ்ட் வந்து பாவம் யாரா? இங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்காங்க. ஆம்பளையர். மகள் மட்டும்தான் வெளிநாடு போன. அப்படியா? இப்ப யாரா இருக்குமென்று சொன்னீங்கன்னா அப்ப யோசிக்கிறீங்க. அப்ப நம்ம கேட்க விட்டுவோம். என்ன சின்ன கத்தி கொண்டு எடுங்களேன். அப்பா கேட்கலாம் விட்டுட்டு இப்ப கிஃப்ட்டுகள் இருக்கு பாப்போம். சின்ன கத்தி கொண்டு எடுங்க பாப்போம். சரி, ஓகே. இப்ப கேட்கல வெட்டியாச்சு. இப்ப யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப எங்களை அனுப்பி வச்சது எத்தனாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 50. 50வது பிறந்த நாளை சிறப்பாக செய்ய சொன்னது யாரு? எத்தனை? 50. என்ன ஒரு பேரும் வருது இல்லையே? என்ன 5 பேர்ல இப்ப யாராக இருக்குமென்று கடைசியார் முடிவுக்கு வரத்தானே வேணும். என்ன தங்கச்சிக்கு தெரியுமா? சிரிப்பாதிக்கு அவைக்கு தெரியும். என்ன பாடுறாப்பா, அதான் ஒரு சிரிச்சு திரிக்க. அவ முன்னுக்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? ஆரண்டு இந்த எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க தங்கச்சி அவ பேத்தி ஆளுக்கு மட்டும் தெரியாது. அதான் சர்ப்ரைஸ். என்ன பாருங்க, எல்லாரையும் சிரிப்படா நிக்காங்க. அப்ப ஈஸியானது ஒன்றுதான். வினோதினி என்று சொன்னால யாரு? மகள். எங்க இருக்காங்க அவங்க? வெளிநாடு. ஏன் அவரோட பேர் முதல்ல சொன்னீங்க? அவதான் வெளிநாட்டுல இருக்க, அவதான் செய்வா. இப்ப தூர இருக்கிறதால பக்கத்துல இல்லதானே, அந்த பாசத்தால வந்து செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இல்லையே, அவதான் செய்வா.
அவதான் செய்வான் என்ன விளக்கம் முழங்குது என்ன இப்ப நாங்க கன்ஃபியூஸ் பண்ணினாலும் உறுதியாக இருக்கணும்னு தெரியுது என்ன நீங்க சொல்லுங்களேன் இப்ப அவ சரி அவட பேர் சொல்றீங்க வேற யாரு செய்வா வேற யாரு மனுஷன்னா இளைய மகன் செய்யணும். எங்க இருக்கிறது அவர் அவரு கழுவங்கள்ல கல்யாணம் முடிச்சிருக்காரு, அவர் செய்யணும். இல்லாட்டி அடுத்த மகன் செய்யணும். யாரு அடுத்த இல்லாட்டி இந்த மகன் இல்ல இல்ல அது என்ன அது வருது அழுக வருது அதுக்கு சந்தோஷத்துல என்ன அப்ப மகள்னு சொல்றீங்களா மூத்த மகளாவ இல்ல ரெண்டாவது மகள் அவட மகள் தானே அவட மகள் தானேன்னு அம்மாவா செய்தது உண்மையாவா இல்லையே அம்மா இல்லையே ஒரு மகள் தானே சரி அப்ப பாப்போமே இன்னும் கிஃப்டுகள் எல்லாம் பார்க்கல தானே பாப்போம் சரி பாரு இது ஒன்று பிரிச்சு பாருங்க சரியா இது வரைக்கும் யாராவது செய்திருக்கிறாங்களா அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் அப்படி வந்திருக்கா 50வது இதுல இதான் முதல் தடவை எழுத்து பிடிச்சிருங்க அது பிடிச்சிருங்க அது வந்துடும் சாரி என்ன சாரி இதுக்கு பாப்போம் இது என்னன்னு பாப்போம் அதுவும் சாரி என்ன 2 சாரி சந்தோஷமா இருக்கா இப்படி செய்தது என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு கண்ணால தண்ணி தான் வந்து கொண்டிருக்கு ஏன் இப்படி அழுறீங்க என்ன காரணம் பொம்பளை பிள்ளை செய்ய என்ன அப்ப அந்த உங்களோட மகள் வந்து இப்ப பெண்ணா இருந்து வெளிநாடு போய் உங்களை பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது அழுகையா வருது என்ன சரி இந்த இதையும் பாருங்க 2 சாரி பச்சை கலர் சிவப்பு கலர் எப்ப போனாங்க அவங்க அப்ப நீங்க அவங்க சொல்றீங்க எப்ப போனாங்க வெளிநாடு அவங்க 7ஆம் மாசம் 14ஆம் தேதி இப்ப இந்த வருஷம் தானே போனவங்க இதுக்கு முதல்ல போனதா இல்ல இதுதானே போய் வந்து அதுவும் சாரி தானே என்ன அப்ப 3 சாரி இருக்கு 3 கலர்ல 3 சாரி இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க கிஃப்டா பிடிச்ச